கடவுளே, நான் ஒரு நாளைக்கு சமைக்க வந்தாத கொடுமை. சோறு ஆக்கியிருக்கிறா, குழம்பு வச்சிருக்குது, மீன் பொரிச்சு வச்சிருக்குது, கறி வறுத்து வச்சிருக்குது, என்னமோ தூக்கு சட்டியில் வர வச்சிருக்குது. ஐயா ஐயா, எத்தனை வெரைட்டி செஞ்சு வச்சிருக்கிறா பாரு இந்த பொம்பளை. எப்பா, நமக்கு கொடுக்காம தின்னுரு பழுக போட்டிருக்க. அட கடவுளே, எல்லாம் தின்னு மீதி இவ்வளோத்தனை இருக்குன்னா இப்போ என் புருஷங்காரன் இன்னைக்கு எவ்வளவுக்கு வாங்கிட்டு வந்து போட்டானா தெரியலையே. நம்ம என்னையாவது ஆசைப்பட்டு ஒரு 2 கிலோ மீன் வாங்கிட்டு வாங்க, பொரிச்சு திங்குவோம். எனக்கு வெறி பிடிச்ச மாரி இருக்குதுன்னு சொன்னால் எட்டி வெறி பிடிச்சி கிடக்குறியா? வெறி பிடிச்ச நாயை போய் கட்டிட்டின்றாரு. அப்படியே வெறி பிடிச்சி நம்ம போய் கிடக்குறோம் இந்த மீனுக்காக. இப்போ மட்டும் இவங்களுக்கு வெறி பிடிக்காதான் 2 கிலோ 3 கிலோ எல்லாம் பெரிய சைஸாக இருக்குதே. ஏன் சாமி, யாரும் விருந்தாடி வந்தால் தான் நான் இவ்வளோ பெரிய குண்டானில் சோத்தாக்குவேன். என்னாடி இது, எம்மா பேரை கொண்டாடல சோறு, அம்மா பேரை சட்டியில் குழம்பு, பெரிய தாம்படத்தில் மீன். ஏ சாமி, அடா அடா அடா. எக்கா, என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்கிற? எல்லாம் வாசனை சன்னல் வழியாக தாங்கலக்கா, எனக்கு மூக்க தொலைக்குது பார்த்துக்க. சீக்கிரமாக எடுத்துக்கிட்டு வாக்கா, பசிக்குது. ஏட்டி சொல்லி, நான் இங்கே பாட்டுக்கு தகச்சு போய் நிற்கிறேன்டி. ஏட்டி, இவ்வளவு செஞ்சு வச்சிருக்கிறாட்டி என் மாமியாக்காரி. பெரிய குண்டா நிறைய குழம்பு வச்சு சோத்தை வடிச்சு மீன் பொரிச்சு கறி வறுத்து என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்க டி. ஏட்டி, இந்த நண்டையும் இறாயும் மட்டும் காணமட்டி, என்னன்னு தெரியலையா? ஏட்டி, எவ்வளவு நேரம் பாரு, நான் இல்லைன்றதால எம்மத்தெல்லாம் ஆக்கி தின்னுருக்காங்களா ஒண்டிமா? எனக்கு நினைக்கும் போதே கஷ்டமா இருக்கு. நான்லாம் இவங்களுக்கு ஓரம் வந்தேன் ஆட்டி பார்த்தா. சொல்லு பார்ப்போம். எம்ம ஜோறு, எம்ம மீன் கறின்னு நான் எவ்வளோ தரம் ஆக்கி போட்டிருப்போம். ஒரு நாளைக்கு இந்த பொம்பளை இந்த கிச்சனுக்குள்ள வந்துட்டானா, அதுக்கு எனக்கு வைக்கக்கூடாதுன்னு எண்ணத்தில் எல்லாத்தையும் தின்ன பார்த்துருக்கான். பாவம், ஏன் புருஷன் அம்மத்திரம் வாங்கிட்டு வந்து போட்டதில்ல, தின்னு தேவட்டி போயிடுச்சு பிறகு இத்தனையும் கிடக்குதுட்டீங்க. எனக்கு கஷ்டமா இருக்கட்டி. என்னைய விட்டுட்டு தின்ன பார்த்துருக்காளோ பாரு. இருக்கட்டும், நான் சாயங்காலம் வச்சுக்கிறேன் வேடிக்கை இவ்வளோக்கு. நட்டியே, என் புருஷனுக்கு கூட சொல்லு பார்ப்போம். என்கிட்டையும் போன இருக்கு, அவர்கிட்டையும் போன இருக்கு. ஒரு போனை போட்டு பேசிருக்கலாம்ல. எட்டி வாட்டி எங்கே இருந்தாலும் வந்து சாப்பிட்டு போட்டி எல்லாம் ஆக்கி வச்சுக்கிறாங்க எங்கள் அம்மான்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏட்டி, ஆனால் வாசனை மட்டும் செம்ம வாசனையாக இருக்குட்டி சொல்லி. இருட்டி, தட்டா போட்டு கொடுக்குறேன், நீ வாங்கிக்க, அங்கேயே நில்லுட்டி. இன்னைக்கு நமக்கு ஒரு வேட்டை தாண்டி சாயா. அக்கா உள்ளே போய் தவறிச்சு போய் நிற்கிது டீ. அதிர்ச்சியில் எத்தனை டிஷ்ஷு வெரைட்டியாக செஞ்சு வச்சுருக்கிட்டே அந்த பொம்பளை. அதுவும் வாசனை பயங்கரமாக தூக்குது டீ. ஒரு ஆள் சமைக்க போயிட்டா கை பக்குவத்துக்குன்னே தண்ணி டேஸ்ட் இருக்க மாட்டுக்கு. நம்மளும் இந்த மாதிரி சாப்பாடு எங்கேயும் சாப்பிட்ருக்க மாட்டோம் போல் இருக்கு, அந்த அளவுக்கு வாசனையாக இருக்குது. இந்த அக்கா அதிர்ச்சியில் போய் நிற்கிது. எட்டியா, நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டி சாயா. சாப்பாடு சீக்கிரம் ரெடி எடுத்துகிட்டு வாக்கா, பசிக்குதுன்னு. இந்த அக்கா வர ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு நிற்கிது சோறு திங்க வந்த இடத்துல. சரி, எல்லாம் பேசுறதெல்லாம் இருக்கட்டும், சீக்கிரம் சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு வயிற்ற கிள்ளுது பசி. எட்டி சொல்லி, அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறே போய் சன்னல் வழியாக கையை நிட்டி வாங்கிட்டி தட்டுவல. என்ன தின்ன தின்ன ஆசை கொண்டே, இன்னும் தின்ன ஏக்கம் கொண்டே. இந்த பாட்டு படவை சீக்கிரம் எடுத்துட்டு வாக்கா. நீ என்னமோ பாட்டு இப்போதான் பரவச நிலைக்கு போயிருக்கிற, எடுத்துக்கிட்டு வருவியா? என்ன பாட்டு பாடுற? அப்புறம் பாட்டு இங்கே வயிற்ற கிள்ளுதுன்றா ஒருத்தி. எனக்கு மயக்கம் வரமே இருக்கு. என்னமோ சோத்தை வச்சுக்கிட்டு சீனை போட்டுட்டு கிடக்குறியா? எக்கா, இப்போ நீ எடுத்துகிட்டு வரு, நான் கிளம்பி போயிடும் பார்த்துக்கோ. எனக்கு செம்ம பசி எடுக்குது. ஆனால் இருட்டி பரவாயில்ல பிடிச்சவள, தட்டில் எடுத்து வைக்கிறதுக்குள்ள இவளுக்கு அவசரம் தாங்கலாமா? இருட்டி எடுத்துட்டு வரான். என்ன சமையல் சமைச்சு வச்சிருக்கிறாங்க. அடா, இதுக்கு தான் என் மாமனார் இந்த பொம்பளைய 2ஆம் தரமாக கட்டியிருப்பாரோ. அம்மா அருமையாக இருக்கு. என் புருஷன் சொல்லும் போதெல்லாம் நான் கேட்கவே இல்லையே, மூச்சு அடைக்கிது இந்த வாசனை. எங்கள் அம்மா என்ன சமையல் சமைச்சிருப்பாங்க, நீங்கள்லாம் என்ன சமையல் சமைக்கிறேன்னு கேட்பாரு. இப்போ தான் தெரியுது எல்லா கடையும் இப்படிலாம் டேஸ்ட்டாக சமைச்சு விட்டு தின்னு விட்டு தான் நம்மளை வந்து உயிர் எடுக்கிறாரு இவர். இருக்கட்டும், இதையே இனிமேல் ரெகுலர் பண்ணிட மாட்டேன் நான். இனிமேல் மொட்டைச்சுனா இந்த வீட்டில் சமைக்கணும் பார்த்துக்க. இருக்கட்டும். எட்டியா, பறந்து இந்த பக்கம் திரும்ப டீ கொடுக்குறேன். அருமையாக இருக்கே எக்கா. ஐயோ, எனக்கு மயக்கமே வர மாதிரி இருக்குக்கா. இந்த வாசனை அம்மா சூப்பராக இருக்குதுக்கா. சீக்கிரம் எடுத்துக்கிட்டு வா, நம்ம 3 பேர் உட்காந்து திம்போம் வாக்கா. எல்லாம் தட்டி உன்கிட்ட கொடுத்துட்டு இந்த வரேன் பின்னாடி வழியா. எங்க யாரு கண்டி மாட்டாம இருந்தா சரிதான், நீ உட்காரு, இந்த வரேன். சரி, வா. ஏம்மா ஏக்கா, என்னக்கா இந்த அளவுக்கு காரத்தை போட்டு குழம்பு வச்சிருக்கிறாங்களே. ஏக்கா, நல்லா சுருக்குன்னு சூப்பராக இருக்கேக்கா. ஐயோ அம்மா, இதுமாரி சோத்தை நான் திங்கவே இல்லைக்கா. ஏம்மா, முள்ளு குத்திருச்சா? ஏக்கா, என்னக்கா மீன் இது? ஒரு மீனை அப்படியே போட்டு பொரிச்சு வச்சுக்கிறாங்களா உன் மாமியார்? எம்மா, மீன் வாங்கிட்டு வந்தால் ஒரு ஆளுக்கு 1 கிலோ சைஸுக்கு ஒரு மீன் போட்டு பொரிச்சு வச்சுருக்குது. முழுசா இன்றைக்கி உன் கிச்சனை போச்சுப்போ. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நானும். ஆனாலும் டேஸ்ட்டாக இருக்குது சாப்பாடு. எதுவும் சொல்லாதக்கா, இனிமேல் சமைக்காது பார்த்துக்க உன் மாமியாக்காரி. அப்புறம்
நீ இதையே சொல்லி நல்லா சமைக்கிறீங்க அத்தை, நல்லா இருக்கு சாப்பாடுன்னு சொன்னேன்னு வச்சுக்கா, இனிமே அவங்களே தான் சமைப்பாங்க, உனக்கு வேலையே இருக்காது. அப்புறம் நம்ம சுத்தலை, நம்மன்னு சொன்னது தப்பு, நான் சுத்துறேன் பாரு. எப்போ பாரு நீங்கள் எப்போ கூப்பிடுவீங்கன்னு உடந்துறேன் பாரு, ஒரு பேகை தூக்கிக்கிட்டு. அந்த மாதிரி நீயும் வந்துடலாம்க்கா. ஏக்கா நான் சொல்கிற ஐடியா எப்படி இருக்கு? இவ ஒரு ஆளுக்கா இவ பேசுறது தான் கரெக்டுன்னுவா. ஃபர்ஸ்ட் சோத்தை தின்னுட்டி அப்புறம் பேசிக்குவான். அதுவும் சரி தாண்டி, சாப்பிடுங்க டீ, சீக்கிரம் அள்ளி அரைக்கி நல்ல வாயில் வச்சு மென்று தின்னு கட்டி. எம்ம சூப்பராக இருக்கு பாரு. ஆஹா, அற்புதமாக இருக்குதே. ஐயோ அம்மா, தொண்டையில் காரம் ஏறிக்குச்சு. ஐயோ ஏம்மா, ஐயோ என்னை காப்பாத்துங்களே. ஐயோ ஐயோ கடவுளே அம்மா. ஐயோ அக்கா, அடைச்சிக்கிச்சு போடுறதுக்கா மீன் முள்ளு. ஐயோ தண்ணி கொண்டு வராமல் விட்டுப்புட்டியே, இப்போ மாட்டினம்மா எக்கா. ஐயோ தலையை தட்டுட்டி ஆச்சியே சொல்லி என் கை வர சோறா இருக்கு, என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல எக்கா. வெறும் சோத்தை அள்ளி முழுங்கக்கா, சரியா போயிடும். ஐயோ அட பாவிங்களா, சோறு திங்கிற ஆசையில் தண்ணி கொண்டு வராமல் வந்துவிட்டு ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியல. இரு நான் வரேன் இரு. ஐயோ வெளியில் ஒரு பைப்பு அப்போவே வைக்க சொன்னேனே, இந்த மனுஷன் வைக்காத எப்படி என் உயிருக்கு பார்க்க பிடிச்சிட்டானே. ஐயோ அம்மா வலிக்குது டீ ஆட்டி. ஐயோ இவ தட்டுறன்ற பேரில் இன்னும் மாரடைப்பு வந்துட மாட்டேங்கிட்டி ஆட்டி. தட்டுனது போதும் வெடிச்சு கையே. ஐயோ அடிச்சுக்கிச்சு. ஐயோ கடவுளே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலடி சாயா. இந்த அக்காவுக்கு வர இப்படி புற ஏறிக்கிட்டே இருக்குது கண்டினியூஸாக. செட்டி நீ சீக்கிரமாக போய் ஒரு சொம்பு தண்ணி மொண்டுக்கிட்டு வாட்டி, இல்லை எங்கேயாவது போய் கடனாவது வாங்கிட்ட ஒரு சொம்பு தண்ணி. இல்லைன்னா இன்றைக்கி ஒன்றும் பண்ண முடியாது, அக்காவை காப்பாற்ற முடியாது. டீ எட்டி போட்டி எட்டி மாணவங்க தான் போனாலும் போகுதுன்னு செத்த போய் வாங்கிக்கிட்டு வாட்டி. இல்லைன்னா இன்றைக்கி நம்ம அக்கா இல்லடி ஜயா, போடி சொல்கிறத கேளுடி, நான் அக்காவை பார்த்துக்கிறேன். இருக்கா 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 எங்கேயாவது பைப்பு இருக்கான்னு பார்த்து பிடிச்சிக்கிட்டு வரேன் இரு. ஐயோ எங்கேயுமே இந்த வீட்டில் பைப்பு வைக்கலையே, என்ன குடும்பம் பண்ணியோ தெரிலடின்னு போ. ஒன்றுத்தையும் சொல்கிறதுக்கு இல்லை எனக்கு. ஐயோ எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஏம்மா ஏட்டியா, இந்த முள்ளு கிழிச்சு தொண்டையிலேருந்து ரத்தம் வருதுட்டி. ஐயோ அம்மா சாமி, ஏம்மா வலிக்குதே, ஏன் சாமி என்ன யாராவது காப்பாத்துங்களா. ஐயோ ரத்தம் வருதா. ஐயோ ஏட்டி சொல்லி ஏதாவது பண்ணிட்டு இந்த அக்காவுக்கு. ஏட்டி எங்கேயும் இல்லையே. ஐயோ கடவுளே, இந்த சோத்துக்கு நாவு ருசிக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனையா கொடுத்தீங்க எங்களுக்கு. ஐயோ இப்போ எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியலையே. எல்லாம் உங்க கதை தெரியும் எனக்கு. எட்டியே பஞ்ச வரணும், உன்னெல்லாம் வீட்டில் சமைக்க சொன்னதுக்கு எங்கேயோ போய் உக்காந்து கடந்துக்கிட்டு கதை பேசிவிட்டு திருட்டுத்தனமாக சோறுத்துனா இப்படி தாண்டி நடக்கும். எல்லாத்தையும் நான் ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் நீங்கள் பண்ணுற வேலை எல்லாம். இதெல்லாம் ஒரு பொழப்பா உனக்கு? சொந்த வீட்டிலே திருடி திங்கிறேடி அறிவு கட்ட முட்டாளு. ஐயையோ அக்கா, கையும் களவுமோ உன் புருஷங்கிட்ட மாட்டிக்கிட்டோம். என்னமோ கதை பேசின கதை யாரும் பார்க்கலச்சு நான் தாண்டி போட்டு எடுத்துக்கிட்டு வந்தான்னு. கடைசியில் உன் புருஷன் பார்த்துக்கிட்டு இருந்ததை கூட ஒன்னால் கவனிக்க முடியலையே. சரியான லூஸாக இருப்பப்பா இருக்கு. எங்களையும் மாட்டி விட்டுட்டியே. நல்ல சங்கையா கேட்குறாரு, சோறு தின்ன வந்த கொடுமைக்கு எங்களுக்கும் இந்த கேள்வி தேவையா? அட கடவுளே. சரிங்க அண்ணன் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், தெரியாமல் பண்ணிவிட்டோம். தண்ணியை கொடுங்கண்ணே, அக்காவுக்கு ரொம்ப அடைக்குது. தண்ணி கொடுக்கலன்னா என்ன செத்தா போயிடுவேன். நான் இத்தனை நாள் மீன் கேட்டேன், ஒரு மீன் கொண்டு வந்து கொடுக்க முடியல. இன்னைக்கு எல்லாம் பெருசாக பொறிச்சு வச்சு திங்கிறாங்க. அப்போ நான் மட்டும் திங்கக்கூடாது, அதனால தாண்டி திருடி எடுத்துகிட்டு வந்து தண்ணி தின்ன. இதுக்கு என்னமோ தண்ணி கொடுக்க மாட்டாருன்னா போகட்டும். 2 புள்ளிகளை விட்டுட்டு நான் சாவுறேன் தொண்டையில் மீன் குத்தி. ஐயோ அக்கா, நீ இல்லாத ஒன்றும் பண்ண முடியாதுக்கா. தண்ணியை வாங்கி குடி. நம்ம ஜோறு தின்னதை விடவா இது பெரிய மானமாக போகுது. நான் சொல்கிறத கேளு அக்கா. ஐயோ நீ வேணுக்கா எங்களுக்கு. யாச்சி சோத்தை திருடி தின்னது இல்லாத சொந்த வீட்டுல என்கிட்ட தண்ணி வாங்கி குடிக்கிட்டு தான் உனக்கு அவமானமாக போச்சாட்டி. எட்டி அடைச்சி கிடிச்சு செத்து விட்டனா எனக்கும் என் பிள்ளைக்கும் யார்ட்டி இருக்கிறது? பைத்தியக்காரி. தண்ணியை குடிச்சு என்னமோ ரோசம் பொத்துக்கிட்டு வருது இவளுக்கு. என்னத்த ரோசம் வந்ததோ. போ தண்ணியை வாங்கி கொடுங்கம்மா அவகிட்ட. கொஞ்சம் கூட அறிவில்லாத இருக்கிறா. இவளையெல்லாம் எப்படி தான் வச்சுக்கிட்டு சுத்துறீங்களோ தெரியல. போங்க, எனக்கு தண்ணி வேணாம். தொண்டையை கிழிச்சுக்கிச்சு வருக்கட்டி ரத்தமா வருதட்டி. ஐயோ ஐயோ
சொன்னா கேட்க மாட்டேன் நீனு. அண்ணா அந்த தண்ணி பாட்டில் அங்கே கொடுங்க. என்னமோ இப்போதான் வீராப்பு வந்து போச்சு. வீராப்பு எந்த வீட்டில் சண்டை நடக்காத இருக்கு. என்னமோ தங்காச்சிக்காக ஓடி போயிட்டாரான். அதுக்கு நீ இப்போ வந்து ரொம்ப சிலுத்துக்கிட்டு நிற்கிற நீனு. உயிர் போகிற நேரமேல தேவையில்லாத பேசிகிட்டு இருக்காதக்கா. 2 பொட்டை பிள்ளை இருக்குது. பார்த்து பத்திரமா நீ இருந்தால் தான் அதுகளுக்கு நல்லது கிட்ட செய்ய முடியும். நீ இல்லைன்னா யார் செய்வா? அப்படியே நினச்சிக்கோணும். ஆத்தினாலாம் எல்லாம் வந்து என்ன செய்வாள்னு நல்ல சொத்து பத்தை வாங்கிக்கிட்டு உன் மாவுள சம்பாரிச்ச காசெல்லாம் வாங்கி எடுத்துக்கிட்டு சாணி பொறுக்க விட்டுருவாளோ. சாணி பத்துக்கா சும்மா பைத்தியக்காரத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கு. கொடுங்க இந்த பாட்டில் எங்க. இப்போ தாண்டி நல்லா இருக்குது. தண்ணி குடிச்சதுக்கப்புறம் முள்ளு உள்ளே போயிருச்சுட்டி. ஐயோ அம்மா ஏட்டி சொல்லி நீ சொன்னிய நான் செத்துட்டேனா அம்மா. புள்ளி வரலாம் என் நாத்தின கருவி நீ சொன்ன மாதிரி 100க்கு 10 பங்கு செய்ய மாட்டாலும் 100க்கு 200 பங்கு குடும்பம் பண்ணுவாள் வெட்டி. எனக்கு தெரியும். நல்ல வேலை தண்ணியை குடிச்சு என் உயிரை காப்பாத்துன அம்மா. இங்க பாருமா சொல்லி, அவ என்னதான் அமைதியா இருந்தாலும் நீங்க 2 பேரும் சேர்ந்து அவளை கெடுத்துறீங்க. ஏன் அக்கா தங்கச்சி என்ன அப்படிலாம் கொடுமைப்படுத்துற ஆளா? என்னமோ சாணி பொறுக்க விட்டுருவா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களே. இதனால தான் இவ்வளோ வீட்டில் பாதி சண்டை. நீங்கள் கம்முன்னு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டு கதவுல பேசிட்டு போங்கம்மா. இது மாதிரி தேவையில்லாத பேச்செல்லாம் பேசி வீட்டுக்குள்ளே பிரச்சனை ஏற்படுத்தாதீங்க. எதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஏன் நம்ம மனசில் நல்லதையே நினைப்போமே. ஏட்டிய கேட்டுக்க நல்லதே நினைப்போமா. இப்போ இந்த அக்கா எகிற பாரு. என்னமோ இன்னும் இப்படிப்பட்ட அக்கா தங்கச்சி இருக்கும்போதே இந்த அண்ணனை கையால் பிடிக்க முடியல. இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்க, இவர் அப்படியே வாரத்தில் பரப்பாரு பார்த்துக்க. நம்ம சொல்லி கொடுத்து அப்படியே இந்த அக்காவுக்கு இந்த அக்கா சொல்லி அப்படியே போய் கொடுமைப்படுத்துறது தான் ரொம்ப அதிகம். அவள் அக்கா தங்கச்சி எதுவும் செய்யாத இருந்தால் போதும் தான். இந்த அண்ணன் என்னத்தை தான் புரிஞ்சுக்கிறாரோ தெரியலப்போ. பாவம் தாண்டி. ஆனால் நம்ம பஞ்சவரணத்தக்கா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம கிளம்புவோம், வந்தோமா சாப்பிட்டு கிளம்புவோம், அவ்வளவுதான். இரு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த அண்ணன் சொன்ன வார்த்தை நல்லத நம்ம என்னத்தை சொல்லி கொடுத்து உங்கள் வீட்டில் குடும்பத்தெல்லாம் பற்றிக்கிட்டு எரியுது. இரு இப்போ இதுக்கு இந்த அக்கா என்னதான் சொல்லுதுன்னு பார்ப்போமே. என்ன சொன்னிரு? அடைச்சிக்கிட்டு உயிர் போகிற நேரத்தில் அவள் சொன்னதெல்லாம் உண்மைதான். என்னமோ அக்கா தங்கச்சி என்ன செஞ்சு பிடிச்சி என் அவளுக்கு வெளிநாட்டில் போய் இருந்து என் மாவ தங்கத்தில் 30 பவுன் வாங்கி கொடுத்தது தான் மிச்சம். ஒரு சட்டி துணிக்கு வழியில் சட்டி துணிக்கு நல்லா வந்துடும் வாயில் சொல்லிவிட்டான். போய் தொலைங்க எங்கேயாவது. காலையில் என் முகத்தில் முழிக்காதீங்க தானே சொன்னேன். திரும்ப வந்துக்கிட்டு என்கிட்ட அவங்க அக்காவை தங்கச்சியோட பற்றி ரொம்ப பெருமை புகழ் பாடுறீங்க. இதெல்லாம் தேவையில்லைங்க. பார்த்துக்குங்க. நல்லபடியாக பேசுனா நான் வீட்டுக்கு வருவேன். இல்லைன்னா இப்படியே தான் பண்ணுவேன் நான். பார்த்துக்குங்க. இன்னும் அக்காவும் தங்கச்சியும் அப்படியே ரொம்ப நல்லவங்களாம். என் மனசில் நஞ்சை வைக்கிறாங்களாம். அவங்களாம் எல்லாம் பிஞ்சா இருக்கிறாங்களாம். அந்த பிஞ்சில் நான் நஞ்சை கொட்டுவேன். மூஞ்சியும் மொகரையும் பாரு மொகரைய எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்பப்போ என்ன மனசு மாறிக்கிட்டு கிடக்கீங்க. உங்களுக்கு எத்தனை வாட்டி உங்கள் மண்டையை கழுவுனாலும் உங்களுக்குலாம் புத்தி வராதோ? எத்தனை வாட்டி நான் சொல்கிறேன் அக்கா தங்கச்சி நல்லது கிடையாது நல்லது கிடையாது. எல்லாம் நம்மளை வந்து பணம் பார்த்து நம்மகிட்ட இருக்கிற காசு பண்டெல்லாம் திருடிட்டு போகிறதுக்கு தான் நிற்கிறாளுவா. வருஷத்துக்கு 300 விசேஷம் வச்சு நம்மகிட்ட இருக்கிற சொத்து பத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கிறாளுன்னு சொன்னாலும் விளங்க மாட்டேங்குது உனக்கு மண்டையில். உடனே என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒழுங்காக்க போயிடு. கண்ணு முடி நிற்காத போயிரு. அப்படி போட அருவாலை எட்டி சொல்லி நல்லதான் சங்கையாக அந்த அக்கா கேட்குது. பின்ன என்னமோ அவங்க அக்கா தங்கச்சி எல்லாம் முக்கு மாதிரியும் நம்ம எல்லாம் காஞ்சி பிஞ்சு பழுத்து வீணா போன மாதிரியும் பேசுகிறார நல்லா இருக்கு தானே. எம்மதான் பாருடி. இதுக்கு இவளுக்கு தண்ணி கொடுக்காமலே இருந்திருக்கலாம். தண்ணி கொடுத்து நம்ம வாங்கி கட்டிக்கிட்டோம். தேவையாது ஒன்றும் சொல்ல விட மாட்டேங்கிறா. ஏன் அக்கா தங்கச்சி எல்லாம் நல்லவங்களே இல்லைன்றால அது எப்படி நான் கூட பிறந்த தம்பி ஏற்றுக்க முடியும், அண்ணனா ஏற்றுக்க முடியும்? இவ்வளோ வச்சுக்கிட்டு பெரிய இம்சையாக இருக்குது. முயலுக்கு 3 காலுனாலும் நான் ஊன்னு சொல்லி தான் ஆகணும் போல் இருக்கு. பெரிய இம்சை தலைவிலியை கட்டிக்கிட்டு. என்ன அங்கே புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, நான் வீட்டுக்கு போகிறேன்.